ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். படிக்கிறவங்கலேருந்து வேலை பார்க்குறவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப்பை வந்து மற்றவங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் நம்ம பண்ணுற சாட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதுலேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லை இந்த ட்ரிக் ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, இந்த ட்ரிக்கு தெரியாதவங்களுக்கு இந்த ட்ரிக்கை வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து உங்களுடைய வாட்ஸ்அப் எப்படி சேஃபாக வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுடைய வாட்ஸ்அப்பை வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்னு இருக்கு இல்லையா, இந்த அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணாத அளவுக்கு நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். ஷோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஆன் திஸ் டிவைஸ்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஆஃபில் இருக்கும். இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் வேறு யாராச்சும் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறாங்க, கியூஆர் கோடை வச்சு இல்லை பாஸ் கீயை வச்சு லாகின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வேறு ஒருத்தவங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அதனால் அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ரெண்டாவதாக இருக்கிறது வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும், 4th ஆப்ஷன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் லாகின் பண்ணிட்டாலுமே அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சார்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் அவங்களால வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய மெயில் ஐடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் தெரியாமல் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ரீலாகின் பண்ணும்போது உங்களுடைய பழைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் வந்து ரிகவர் பண்ணுறது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபுல்லாக பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வாட்ஸ்அப்புக்கு வரீங்க, எப்போ வாட்ஸ்அப் விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்றத வந்து ஷோ பண்ணுறதுக்காக தான். ஸோ இதில் நீங்கள் எவ்ரி ஒன்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்டை யார் சேவ் பண்ணியிருந்தாலுமே எல்லாருக்குமே வந்து நீங்கள் எப்போ வாட்ஸ்அப்புக்கு வரீங்க போகிறீங்கன்றதெல்லாம் தெரியும். அதனால் வந்து இதில் நோபடின்னு கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ ப்ரொஃபைல் பிக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வைக்கிற ப்ரொஃபைல் பிக்சர் வந்து யாருக்கெல்லாம் ஷோ ஆகணும்னு கேட்கும். இதில் வந்து எவ்ரி ஒன், மை கான்டாக்ட் எக்ஸப்ட்னு இருக்கும். ஸோ இதில் வந்து எவ்ரி ஒன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்டை யார் சேவ் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் முடிஞ்ச வரைக்கும் மை கான்டாக்டை சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். அடுத்தது அபவுட் செக்ஷன், உங்களுடைய பயோடேட்டா மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இது வந்து ஷோ பண்ணுறது. இது எது இருந்தாலும் ஓகே தான். அடுத்து வந்து லிங்க்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போடைய இதில் வந்து ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. ஃபேஸ்புக் லிங்க், இன்ஸ்டாகிராமோடைய லிங்க் எல்லாமே வந்து நம்மளால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அந்த லிங்க் யார் யாருக்கெல்லாம் ஷோ ஆகணும்னு இருக்கும். ஸோ இதில் வந்து மை கான்டாக்ட் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து மை கான்டாக்ட்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அடுத்து ஸ்டேட்டஸ், இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ மை கான்டாக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ரீட் ரிசிப்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் பண்ணுறாங்க, அவங்களோட மெசேஜை நீங்கள் பார்த்தாலுமே நீங்கள் பார்த்தது வந்து அவங்களுக்கு ஷோ ஆகாது, அதாவது ப்ளூ டிக் காட்டாது. ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான், அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஷோ. அடுத்தது அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா குரூப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து எவ்ரி ஒன்னு இருந்துச்சுன்னா உங்களுடைய பெர்மிஷனே இல்லாமல் உங்களை வந்து எந்த குரூப்பில் வேணாலையும் யாராலனாலையும் உங்களை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் மை கான்டாக்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இதுதான் ரொம்ப சேஃபானது அப்போ தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மை கான்டாக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏதாவது கான்டாக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய லைவ் லொக்கேஷனை வந்து வேறு ஆளுங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் பேக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கால்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் சைலன்ஸ் அன்னவுன் காலர்ஸ்னு இருக்கும். இது வந்து ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து மஸ்ட்டாக வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து யாராவது கால் பண்ணுறாங்க, வீடியோ கால், ஆடியோ கால் பண்ணுறாங்கன்னா அது வந்து சைலண்ட்டில், அதாவது வரும், கால் வரும் ஆனால் சைலண்ட்டில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ இதை வந்து மஸ்ட்டாக வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ், இது வந்து பிளாக் பண்ணுறது அந்த இது ஆப்ஷன்ஸு. அடுத்து ஆப் லாக்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் லாக், அடுத்து ஃபேஸ் லாக்னு இருக்கும். இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஃபிங்கர் இல்லைனா ஃபேஸ் லாக்கை வச்சு
உங்களால் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இது மேக்ஸிமம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதே நல்லது தான். அடுத்து வந்து அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அட்வான்ஸ்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் அன்னவுன் அக்கௌண்ட்ஸ் மெசேஜஸ்னு இருக்கும். இது எதுக்காக ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாதவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராவது மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து பிளாக் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ். ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கங்க வேணும்னா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ்னு இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் கால் பேசும்போது ட்ராக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இதையும் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டிசேபிள் லிங்க் ப்ரிவியூஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ ஏதாவது அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து நமக்கு ஒரு லிங்க் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லிங்க் அனுப்பி தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடியதை வந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதை வந்து அப்படியே விட்டுருங்க, அதுவே நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து இதில் செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வேணும்னா இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி எல்லா ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ நம்ம சொன்ன ட்ரிக்கை மேக்ஸிமம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து மேக்ஸிமம் சேஃபாக வச்சுக்க முடியும். மற்றவங்க யாரும் வந்து ஹேக் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.